அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவை உளவு பார்க்க ரஷ்ய UAVக்களை பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது. ரஷ்யா தனது சூப்பர் கேம் சீரியஸ் ட்ரோன்களின் மீது சர்வதேச ஆர்வம் அதிகரித்துள்ள நிலையில் மேலும் ரஷ்யா இந்த அட்வான்ஸ்டு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்களை பெலாரஸ் மற்றும் பாகிஸ்தான் உட்பட பல உலகளாவிய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது. கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகளுக்கும் வழங்கி அவர்கள் பயன்படுத்தி வருவதாக ரஷ்ய ஆளில்லாத அமைப்புகளின் குழு தெரிவித்திருக்கிறது. சூப்பர் கேம் S-150 ஆனது மேப்பிங், மானிட்டரி, சர்ச் ஆபரேஷனல் அண்டு லார்ஜ் சர்வேயிங் ஏரியாக்களை மற்றும் பெரிய பகுதிகளை ஆய்வு செய்யும் திறனை கொண்டது. இது சவாலான வானிலையிலும் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக பயணிக்கும் திறன் கொண்டது. இந்த ட்ரோன் அட்வான்ஸ்டு ஆப்டோ எலக்ட்ரானிக் சிஸ்டங்களின் கம்ப்யூட்டர் விஷன் கேப்பபிலிட்டிகள் மற்றும் ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் அண்டு டார்கெட் மெக்கானிசத்தையும் பெற்றிருக்கிறது. ஹை பிரிசிஷன் ஏரியல் போட்டோகிராஃபியை எடுக்கும் ஜியோ டாக்டிக் கிளாஸ் GNSS ரிசீவரையும் நிறுவும் விருப்பத்தால் எளிதாக்கப்பட்டிருக்கிறது. இரவு மற்றும் பகலிலும் எந்த நேரத்திலும் பணியினை சிறப்பாக செய்யும். இதைவிட சிறந்த சூப்பர் கேம் சேஞ்சர் S-250ஐ பாகிஸ்தான், நைஜீரியா மற்றும் அங்கோலா ஆகிய நாடுகள் வாங்க விரும்புகின்றன. ஆனாலும் பாகிஸ்தான் ரஷ்யாவிடமிருந்து சூப்பர் கேம் S-250 மினி UAVக்களை பாகிஸ்தான் வாங்கியிருக்கிறது. இவைகள் இந்திய எல்லைக்கு அருகில் உளவு கண்காணிப்பு மற்றும் உளவு ISR நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல சீன வம்சவழி பாகிஸ்தானின் ஸ்டெல்த் UAV ட்ரோன்களை இந்திய எல்லைக்குள் இடைமறிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று எல்லை காவலர்கள் கூறியிருக்காங்க. கடந்த ஆண்டு முதல் பாகிஸ்தான் பகுதியில் இருந்து ஊடுருவும் ஆளில்லாத விமானங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் அளவு சிறியதாகவும் 1 கிலோமீட்டர் உயரம் பறந்து எளிதில் கண்டறிய முடியாததாக இருப்பதாக இந்திய அதிகாரிகள் கூறியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லை பாதுகாக்கும் எல்லை பாதுகாப்பு படை BSF ஆயுதங்கள், வெடிக்கும் மருந்துகள் மற்றும் போதைப் பொருட்களுடன் 95 ட்ரோன்களை சென்ற ஆண்டு தடுத்து மீட்டிருக்கிறது. இவைகளில் பெருமளவு ட்ரோன்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டவை. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டங்கள் மற்றும் CCTVகளை பொருத்துவதன் மூலமாக இந்தியா தனது வான்வெளியை அசைக்க முடியாததாக மாற்ற முயற்சி செய்கிறது. இருந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் BSF 137 ட்ரோன்களையும், பிஸ்டல்கள் மற்றும் 2 AK ரைபிள்கள் உட்பட 28 ஆயுதங்கள் மற்றும் 160.28 கிலோகிராம் ஹெராயின் ஆகியவற்றையும் கைப்பற்றியிருக்கிறது. ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களின் வருகை பெரும்பகுதியை ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் அனுப்புகிறது. சீனாவால் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் 3.4 கிலோ எடை கொண்ட பேலோடு திறனை கொண்டவை. கண்டறியக்கூடிய கூடிய ஒளி மற்றும் பார்வைக்கு கூட பார்க்க முடியாதது. ஆனால் ட்ரோன்களின் புதிய பதிப்பு 500 கிலோ எடை மட்டுமே சுமந்து ஒளி எழுப்பாமல் இயங்குகிறது. அவைகளை கண்டறிவது மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த ட்ரோன்களின் ஏவுதளங்கள் பாகிஸ்தானிய ரேஞ்சர்ஸ் நிறுவனங்களுக்கு அருகில் இருப்பதாக பஞ்சாப் எல்லைப்புற BSF-இன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் புல்சலே கூறியிருக்கிறார். சர்வதேச எல்லைக்கு அருகிலிருந்து ட்ரோன்கள் ஏவப்படுவதால் இந்த அரசின் ஆதரவு இருப்பதாகவே குறிக்கிறது. கண்காணிப்பை கணிசமாக அதிகரிக்க பஞ்சாப் அரசு மட்டும் எல்லையில் 3000 AI செயல்படுத்தப்பட்ட CCTV கேமராக்களை நிறுவ திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. காஷ்மீர், பஞ்சாப் பகுதிகளில் நிதியளிக்க பயன்படுத்தப்படும் பாகிஸ்தான் ஹெராயின் பாக்கெட்டுகள் ட்ரோன்கள் மூலமாக அனுப்புவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சர்வதேச எல்லைகளில் முகாம்களை வைத்திருக்கும் பயங்கரவாத அமைப்புகள் சீன தயாரிப்பு ஆளில்லாத விமானங்களை, ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் போன்ற பொருட்களை எல்லைகளுக்கு கொண்டு செல்ல பயன்படுத்துகின்றனர். இந்தியன் ஏர்போர்ஸ் ஸ்டாண்ட் ஆப் வெப்பன்களுடன் MiG-29 திறன்களை மேம்படுத்த உள்ளது. இந்தியன் ஏர்போர்ஸ் அதன் MiG-29
ஃபைட்டர் ஜெட்டுகளின் கேப்பபிலிட்டிகளை கணிசமாக உயர்த்த, அவற்றை நிலைநிறுத்த தரைவழி தாக்குதல் வெப்பன்களை பொருத்த பார்க்கிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸால் வெளியிடப்பட்ட திட்டத்திற்கான ரீசன்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசலால் திட்டத்தில் இணைந்து செயல்பட பார்ட்னர்களை அழைக்கிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் நம்பர் லெவல் பேஸ் ரிப்பேர் டிப்போவால் கண்காணிக்கப்படும் 180 கிலோமீட்டரில் உள்ள டார்கெட்டுகளை தாக்கும் திறன் கொண்ட HSLD ஹை ஸ்பீட் லோ ட்ராக் மார்க் II ஸ்டாண்ட் அப் வெப்பன்களை எடுத்துச் செல்ல 24 MiG-29 ஏர்கிராப்டுகளை அப்கிரேட் பண்ணுவதற்கான அவசர தேவைக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒருங்கிணைப்பு உட்பட விமானத்தின் கணிசமான மாற்றங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்குது. MiG-29 முதன்மையான ஒரு ஏர் டிஃபென்ஸ் ஃபைட்டர் ஜெட்டுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருந்தாலும் அதை மேம்படுத்துவது அதை பல்துறை பிளாட்ஃபார்மாக மாற்றும் HSLD Mark II மிசைல்ஸ் ஆல்ரெடி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடன் Su-30 அண்டு ஜாக்குவார் ஏர்கிராப்டுகளில் தேவையில் இருக்கிறது. மேலும் அதனை டிப்ளை பண்ணுவது MiG-29 ஃபிளீட்டுக்காக விரிவுபடுத்துவதே இதன் நோக்கமாக இருக்கிறது. நியூ வெப்பன் சிஸ்டத்திற்கு இடமளிக்கும் வகையில் பிரத்யேக வெடிகுண்டு ரேக்குகளை உருவாக்குவதுடன் விரிவான ஏவியோனிக்ஸ் மற்றும் சாப்ட்வேர் பேக்கேஜினை உருவாக்குவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகவே இருக்கிறது. இதன் மூலம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியும் ஆபரேஷனல் ஃபிளெக்சிபிலிட்டியையும் கணிசமாக மேம்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.